ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநாரலை போற்றி. மிதுன ராசி நேர்களுக்கு வணக்கம். மிதுன ராசிக்கு நல்லா இருக்குதுங்க. நேரங்காலம் நல்லா இருக்குது. கிரக நிலையும் நல்லா இருக்குது. ராசிக்கு 9ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது. ராசிக்கு 9ஆம் இடத்துல 5 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. செவ்வாய் சூரியன் திக்பலத்து பக்கத்தில் இருக்கிறாங்க. சூரிய பார்வையில் இருக்கிறாங்க. சுக்கிரன் புதனும் ராசிக்கு 9ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் ஸ்தான பலம் மட்டும் இருக்கிறாங்க. ஸோ 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். ஒரு மனுஷனுக்கு புகழ், பேர், அந்தஸ்து, பெரிய வெற்றியை கொடுக்கறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறாரு. ராசியில் குரு வக்கரமாக இருக்கிறார். பரவாயில்ல, ராசியில் குரு வக்கரமாக இருக்கிறது ஒரு வகைக்கு நல்லதான். குரு இயல்பு நிலை இருக்கிறத காட்டிலே வக்கரமாய் ராசியில் இருக்கிறது பொருளாதார வழியில் ஒரு செல்வாக்கு இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு இதெல்லாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பழம் நழுவி பாலில் விழுந்தது, அது மாதிரி இப்போ பழம் நழுவி பாலில் விழுந்திருக்கு. சுக்கிரன் குரு சார் எடுத்திருக்கிறாரு. குரு ஒரு இயற்கை சுபர், அப்பலுக்கற்ற யோகர். அவர் கூட சுக்கிரனும் சேர்றாரு. சுக்கிரனும் ஒரு மாசு குறையாத தங்கம் தான். 2 பேருமே நல்ல கிரகங்கள், நல்ல இயல்புடைய கிரகங்கள். மிதுன ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குற கிரகங்கள். சுக்கிரன் 5-12 கூடியவன். பஞ்சமஸ்தானாபதி, பூர்வபுண்ணிய ஸ்தானாபதி, அதிர்ஷ்ட ஸ்தானாபதி, அதுபோல் அயனசேன போக ஸ்தானாபதி. வெளிநாட்டு யோகத்தை கொடுக்குறவர் சுக்கிரன் தான். வெளிநாட்டு யோகத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் சுக்கிரன் தான். வெளிநாடுன்னு எடுக்க வேண்டாம், இருக்கிற இடத்த விட தூரமாக போயிருக்கிறோம். இப்போ நம்ம உள்ளூரில் இருக்கிறோம், வெளியூரில் வேலை பார்க்குறோம். நிறைய பேர் பண்ணுவாங்க, பக்கத்தூரில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ இருக்கிற இடத்த விட கொஞ்சம் நகண்டு போய் காரியம் பண்ணுறவங்களுக்கு சுக்கிரன் நல்ல சப்போர்ட் பண்ணுவார். மிதுன ராசிக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை இப்போ கொடுப்பாரு. அதே மாதிரி குரு 7-10 கூடியவன். இன்டகிரேஷன், கூட்டு தொழில், நண்பர்கள், பங்குதாரர், ஷேர் மார்க்கெட்டு, தொழில், வியாபாரம் இதுக்கெல்லாம் குரு வருவார். ஸோ 2 பேருமே இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. குரு ராசியில் இருந்துக்கிட்டு சுக்கிரனை பார்க்குறாரு. சுக்கிரனும் குரு சாரை எடுத்திருக்கிறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல புரட்டாதி நட்சத்திரம் எடுத்திருக்கிறாரு. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி நல்ல பலன்கள் இருக்கும். பட்ட கஷ்டமெல்லாம் பஞ்சாக பறக்க போகுது. இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டம் இருக்குது. கஷ்டம் கஷ்டமில்லாத மனிதன் யாரும் கிடையாது. இஷ்டம் மாதிரி வாழவும் முடியாது. அதாவது கஷ்டப்பட்டுன்ட்டு நம்ம அதிலே இருக்கவும் முடியாது. அது மாதிரி நம்ம இஷ்டப்படுறதுலாம் நம்ம கிடைக்க போகிறதும் கிடையாது. ஸோ கிடைக்கிறத வச்சு வாழ்கிறது தான் நல்ல வாழ்க்கை. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஆறுதலாக இருக்கும். சரியா நேர்களே, மிதுன ராசியில் குறிப்பாக இந்த ராகு திசை நடக்கிறவங்க, சனி மகா திசை நடக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். சனி பகவான் இந்த பலன்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. 10ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறாரு. அடுத்து சுக்கிரன் போய் ஒரு சுபத்தைப்படுத்துவார். வருகிற 28ஆம் தேதிக்கு மேலே, பிப்ரவரி 28க்கு மேலே சுக்கிரனும் ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் நல்ல பலன்களை கொடுப்பார். உச்ச சுக்கிரன் கூட சனி பகவான் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பார். அந்த காலகட்ட விரயம் குறையும். சரியா, அலைச்சல் குறையும், சேமிப்பு அதிகமாகும், இணக்கம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒரு எல்லாருக்கிட்டையும் இணங்கி போவீங்க. என்ன சொல்கிறது, தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஏன்னா சனி பகவான் இப்போ ராசி 12ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ இதில் 4ஆம் இடம், 7ஆம் இடங்கிறத இணக்கம், குடும்பம், கணவன் மணி உறவு இதெல்லாம் இனிமேல் சீர் செய்யப்படும். அடுத்தடுத்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் ராசிக்கு வேண்டிய கிரகம். அடுத்தடுத்து நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு. 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம். 12ஆம் இடத்துக்கு வந்தாலுமே அவர் ஸ்தான பலம் பெறுவார், ஆட்சி பெறுவார். அடுத்த ராசிக்கு வந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். ஸோ இப்போ நல்ல விதமாக தாங்க இருக்குது. மிதுன ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, 9ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறாங்க. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6-11 கூடையவன். 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ லாபம் நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் லாபம் ரெட்டிப்பாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். சரியா, விவசாயம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் 6ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறாரு. ஒரு பாவகிரகம் என்ற பேணியில் தான் வீட்டுக்கு ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். குருமங்கள யோகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது. செவ்வாய் குரு பார்வைக்கு வராரு. குருமங்கள யோகம் செவ்வாய் கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்னொரு 1.5 மாதத்துக்கு இருப்பார். சரியா, அவர் செவ்வாய் 19/2 பிப்ரவரி 19ஆம் தேதி பயிற்சி ஆகிட்டார். ராசிக்கு 9ஆம் இடத்துல. அங்கேருந்து ஒரு 40 நாளைக்கு. ஸோ கிட்டத்தட்ட அவர் அடுத்து வருகிற ஒரு 40 நாளைக்கு 9ஆம் இடத்துல தான் இருப்பார். அடுத்த 10ஆம் இடத்துக்கு போனாலுமே ஓரளவு ஸ்தான பலம் பட்டு திக்பலம் பெறுவார். சனி பகவான் கூட சேருவார். ஓகே, அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது, அப்போ அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ செவ்வாய் எதுக்கு நம்ம எனக்கு இப்போ சொல்கிறேன்னா, செவ்வாய் தான் மிதுன ராசிக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். சரியா, மிதுன ராசிக்கு நடைமுறையில் சில சிக்கலை கொடுக்குறவர் செவ்வாய் தான். அவர் இப்போ 9ஆம் இடத்துல ஓரளவு குரு பார்வையில் இருக்கிறாரு. குரு வளையத்தில் இருக்கிறார். சரியா, கும்பம் ஒரு குரு வளையம். அதுபோல் கும்பராசியில் இப்போ 5 கிரகங்கள் இருக்குது. ராகு பகவான், சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் 5 கிரகங்கள் இருக்குது. நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. கும்பத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்துச்சுன்னா விட்டதை பிடிப்பீங்க. நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் மறுபடியும் பிடிக்கிறதுக்கு காலம் வந்துருச்சு. சரியா நேர்களே, அதனால் நீங்கள் என்னென்ன காரியத்தை இழந்தீங்களோ அதெல்லாம் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், அதெல்லாம் கிடைக்கும்.
சில பேர் பரீட்சை எழுதியிருப்பாங்க, ஃபெயிலாக போயிருப்பாங்க. அவங்களாம் இப்போ மறுபடியும் எக்ஸாம் பண்ணலாம். சில பேர் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, அந்த வேலை கிடைக்காம போயிருக்கும், மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் எதில் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகாமல் இருந்தீங்களோ அதெல்லாம் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு தான் தெரியும். ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க, அதை வந்து அரைகுறையாக முடிஞ்சிருக்கும். இல்லைனா அந்த காரியத்தில் சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கும், வெற்றி அடையாமல் இருந்திருப்பீங்க, பரிபூர்ணமாக முடியாமல் இருந்திருக்கும். அந்த காரியத்தில் இப்போ தொடங்குங்க. சில பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, லோன் கிடைக்காமல் இருந்திருக்கும். அப்படியே அந்த காரியம் கிடப்பிலே கிடக்கும். இப்போ அந்த கிடப்பில் போட்ட காரியமெல்லாம் தூசி தட்டி எடுத்து செஞ்சீங்கன்னா ஜரூராக வேலை நடக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டம் கரைஞ்சிருக்கு. ஏன்னா காலப்புருஷ சக்கரத்துக்கு 11ஆம் இடம் கும்பம், லாபஸ்தானம். லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். 5 கிரகங்கள் இருக்குது. உங்கள் ராசிக்கு 3 கூடிய சூரியன் தைரிய வீரிய சாணாபதி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். இவ்வளோ தான் சொல்ல முடியும். முயற்சிக்கேற்ற கூலி தரும். தெய்வத்தால் ஆகாதீனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ நல்லாயிருக்கும். குறிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். தகப்பன் வழி உறவுகள் நல்லாயிருக்கும். தகப்பனால் சில காரியங்கள் நடக்கும். அதுபோக வந்து செவ்வாய் 6-11 கூடியவன் உத்தியோகத்தில் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட் வேணும், போனஸ் வேணும், உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் வேணும்னு நினைக்கிறவங்களாம் இந்நேரம் அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்குண்டான பேப்பர்ஸு, அதுக்குண்டான மெயில் போடுறது, ஆளுகளை பார்க்குறது, மேலதிகாரிகிட்ட பேசுகிறது, அது சம்மந்தப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல காரியம் நடக்கணும்னா நீங்கள் ஏற்பாடு பண்ணலாம். சரியா நேரில் இந்த காலத்தில் ஏற்பாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களோட பிள்ளைகளோட படிப்பாக இருந்தாலும் சரி, திருமண வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் முடிவெடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ராகு சுக்கிரன் புதன் இணைவு நல்லா இருக்கும். ராகு வந்து இந்த கிரகங்களை தூண்டி விட்டுட்டே இருப்பார். ராகு வந்து சுபத்துவமாகி குரு பார்வையில் வந்து சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகத்தையும் தூண்டி விட்டுட்டே இருப்பார். ஸோ அவர் தூண்டி விடுறதுனால என்ன ஆகும்னா அந்த கிரகத்துடைய காரகத்துவம் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். இதில் செவ்வாயை தூண்டி விடுறது தான் சிக்கல். ஏன்னா செவ்வாய் வந்து மிதுனத்தை கெடுப்பார், கடன் நோய் எதிரியை கொடுப்பாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொன்ன மாதிரி செலவில் குறைச்சிக்கோங்க. ரொம்ப செலவு பண்ணிட்டீங்கன்னா கடன் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா கடனையும் கூட்டுவார், கொஞ்சம் பார்த்துக்கணும். உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடு சாப்பிடக்கூடாது. உஷ்ண சம்மந்த சாப்பாடை குறைச்சிக்கோங்க. காரம் ஐட்டத்தை சாப்பிடக்கூடாது. உரப்பு, உஷ்ணம் இது சம்மந்தப்பட்ட சாப்பாடை குறைச்சிருங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஹோட்டல் சாப்பாடு, இரவு நேரத்தில் இந்த பிரியாணி சாப்பிட்றது, 12 மணிக்கு மேலே இந்த மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றது, இதெல்லாம் தவிர்த்துருங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா வயிறு நல்லாயிருக்கும். வாயை கட்டிட்டிங்கன்னா வயிறு நல்லாயிருக்கும். அதையும் நான் சொல்கிறேன். சரியா? பலன்கள் மட்டும் சொல்கிறது ஒரு ஜோதிட கடமை கிடையாது. மற்றதையும் சொல்லணும். சரியா? குணம் நாடி குற்றம் நாடி அதில் மிக நாடி மிக்க குழல். நமக்கு சாதக பாதகங்கள் எது எப்படி இருக்குது, அதில் எது சரியாக இருக்குன்னு அதை சொல்லணும். சாதகங்கள் நிறையா இருக்குது, ஆனால் பாதகங்களும் சில பெர்சன்டேஜ் இருக்குது. அதில் நீங்கள் சர்வே பண்ணிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. சரியா? வாயை கட்டிட்டாலே எல்லாம் சரியாக போயிடும். ஏன்னா செவ்வாய் வந்து ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு, தூண்டி விடுவார். செவ்வாய் வந்து 6 கூடையவன், கடன் நோய் எதிரியை கொடுப்பார், கடனை கொடுத்துருவார், இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தை பார்ப்பார். எதிரிகள் ஒரு பிரச்சனை இருக்காது. ஏன்னா சூரியன்லாம் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்ப்புலாம் அந்த அளவு இருக்காது. எதிர்ப்பெல்லாம் முறியடிச்சிருவீங்க. ஆனால் உடல் நலத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஓகே நேயர்களே, இந்த அமைப்பில் இருக்குது. ராசிக்கு 2 கூடிய சந்திரனும் இப்போ வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 10-11ஆம் இடம் நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி சந்திரன் நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு. இன்றைக்கி சந்திரன் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, அடுத்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா? பரவாயில்ல. அடுத்த வரை இன்னும் 2-3 நாளைக்கு சந்திரன் நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. ஓகே நேர்களே, பலன்கள் வந்து ஓரளவு சொல்லிட்டேன். வேகுண்டம் எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா சுக்கிரன் குரு சார் எடுக்கிறாரு. 5-12 கூடையவன் வந்து 7-10 கூடையவன் சார் எடுக்கிறதுனால தூரதேச தொழில்கள் நல்லாயிருக்கும். குறிப்பாக வெளிநாடு வெளி மாநிலத்தில் நீங்கள் வந்து ஜவுளி வியாபாரம், கலைப்பொருட்கள் வியாபாரம், வாசனை திரவங்கள் வியாபாரம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உணவு உற்பத்தி பொருட்கள், அது உணவு சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் நீங்கள் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி குருவி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குருவி பிஸ்னஸ்னால மேக்ஸிமம் இது தான் இருக்கும் உங்களுக்கு. ஆடம்பர வகைகள் நல்லாயிருக்கும். கார் பிஸ்னஸ், வெளிநாட்டு காரை இறக்குறது, அதில் ஸ்பேர் பாக்ஸ் செய்கிறது, ஸோ வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீடு கட்டி விற்கிறவங்களும் நல்லாயிருக்கும். உள்ளூர்லேயும் சரி, வெளிநாட்டிலையும் சரி. நிறைய பேர் வெளிநாட்டில் போய்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறாங்க. இப்போ நம்ம ஊருக்காரங்களாம் நிறைய பேர் கல்ஃபில் போய் கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க. சப் கான்ட்ராக்ட்டு இல்லைன்னா அங்கே உள்ளவங்க பேரில் எடுத்திருப்பாங்க. சரியா? அதெல்லாம் எடுத்து கான்ட்ராக்ட் எடுத்து செய்வாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் எடுத்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் சுக்கிரன் 12 கூடையவன், அயனசேன போகம் நல்லாயிருக்கும். கடன் மனை உறவு நல்லாயிருக்கும். 7-10 கூடையவன் கூட 12 கூடையவன் சேர்றதுனால விட்டு பிரிந்தவரெல்லாம் ஒன்று சேருவீங்க. அது ஒரு சுகம் இருக்கும். தொழில் நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். குரு சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். குரு சம்மந்தப்பட்ட தொழில் என்ன சார்? கொடுக்கல் வாங்கல தான். ஃபினான்ஸ் பண்ணுறது, வட்டிக்கு பணம் கொடுக்குறது, இன்சூரன்ஸுக்கு பணம் கொடுக்குறது, நகை கடை வச்சுருக்கிறது, சரியா? பூஜை புனஸ்கார பொருட்கள் கடை வச்சுருக்கிறது, கோயில் ஆலய திருப்பணிகள் சம்மந்தப்பட்ட பொருள் வைக்கிறது, இன்டீரியர் டெக்கரேஷன், அலங்கார பொருட்கள், சரியா? சுப தொடர்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், திருமண மகாலுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, திருமண மகாலுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறது, கச்சேரிக்கு ஆளுகளை கொடுக்குறது, இப்படி நிறையா இருக்குது. ஒரு வைபவம், ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு சம்மந்தப்பட்ட காரிய தொழிலில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக இந்த ஆர்கெஸ்ட்ரா இருக்கிறவங்க, மேலதாளம் வாசிக்கிறவங்க,
அப்புறம் வந்து இந்த என்னது அலங்கார ஊர்தி, மணப்பெண் மணமகளை கூட்டிகிட்டு போகிறாங்களா அந்த காரு, அதுக்கு ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறவங்க, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். சுப நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். நிறையா இருக்குது, அதை ஒன்றும் வருஷப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சுப நிகழ்ச்சி, சொகுசு வாழ்க்கை, ஆடம்பரம், அலங்காரம், இப்படி சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலம் நல்லாயிருக்கும். மாநாட்டுக்கு பந்தல் போடுறது, ஒரு பெரிய பிரம்மாண்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறது. இன்றைக்கெல்லாம் மாநாடு நிறைய நடக்குது. சரியா, கட்சி மாநாடு நடக்குது, அதுக்கு நிறைய பேர் ஏற்பாடு பண்ணுறாங்க. சேர் சப்ளை பண்ணுவாங்க, ஸ்டேஜ் போடுவாங்க, குடிநீர் சப்ளை, ஸ்நாக்ஸ் கொடுக்குறது, இது மாதிரிலாம் நிறைய கான்ட்ராக்ட்காரங்க இருக்கிறாங்க. தஞ்சாவூர்லலாம் இதுக்குன்னே கான்ட்ராக்ட் இருப்பாங்க. பந்தல் அலங்காரம் இதெல்லாம் வந்து ஒரு இதுதான், அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்கிறது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆரம்ப கட்ட வேலையிலேருந்து முகூர்த்த கால் ஊன்றதுலேருந்து கல்யாணம் முடிச்சு விடுற வரைக்கும் உள்ள காரியங்களுக்கு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். இது ரெண்டையும் குருவும் சுக்கரன் செய்வாங்க. ஏன்னா 2 கிரகங்கள் தான் வந்து சுப நிகழ்ச்சிக்கு வர கிரகங்கள். ஒரு மனிதனுக்கு சுப நிகழ்ச்சி, ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறுதி வரைக்கும் அவன் வாழ்க்கையில் நடக்கிற சுப நிகழ்ச்சி எல்லாத்துக்குமே வர கிரகங்கள் 2 கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் குரு சுக்கரன் தான். குரு மஞ்சளுக்குரியவன், சுக்கரன் வந்து இனிப்புக்கு உரியவன். மஞ்சள் இனிப்பு இல்லாமல் எந்த காரியமும் இருக்காது. சரியா, ஏதோ ஒரு நல்ல செய்தினா உடனே வாயில் ஜீனி கொடுப்போம், இல்லைன்னா சாக்லேட் கொடுப்போம். அதில் சுக்கரன் இருக்கிறாரு. மஞ்சள் எடுத்து போடுவோம், அச்சதை போடுவோம், அரிசியும் மஞ்சளும் கலந்து போடுவோம். அதில் என்ன இருக்குது? அரிசி சந்திரன், மஞ்சள் வந்து சுக்கரன். குரு சந்திர யோகம். அடுத்து குருச்சந்திர யோகம் ஒரு ராசிக்கு வரப்போகுது. சந்திரன் வந்து ஒளிச்சந்திரனாக அடுத்து ஒரு ராசிக்கு வரப்போகிறாரு. அருமையாக இருக்கும். அது என்றைக்கு வராரு அதையும் சொல்கிறேன். சரியா, குருச்சந்திர யோகம் இந்த ட்ரிப் நல்லாயிருக்கும். ஏன்னா சந்திரன் வளர்பிற சந்திரனாக நல்ல அமைப்பில் வராரு. சரியா நேர்களே, இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வருகிற 26, 27, 28 பிப்ரவரி 26, 27, 28 குருச்சந்திர யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும் ராசியில். சரியா நேரே, பால் நழுவி பழம், என்ன சொல்கிறேன், பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி உங்கள் வாயில் விழுவும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 7, 10, 2 கூடியவர் வந்து ராசியில் சேர்றதுனால குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும். கூட்டுத்தொழில், ஷேர் மார்க்கெட்லேருந்து நல்ல பணம் வரும். இந்த டீமில் இருக்கிறவங்க, அசோசியேஷனில் இருக்கிறவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. பணம் நல்ல விதமாக இருக்கும். கணவன் மணி சேர்ந்து செய்கிற காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். இணக்கம் இருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் கூட, ஒளிச்சந்திரன் கூட சேர்ந்த குரு அப்படியே அந்த 5 கிரகத்தையும் பார்ப்பாருங்க. இதுதாங்க ப்ளஸ் பாயிண்ட்டு. சந்திரன் ஏற்கனவே ஒளி கிரகம், நம்ம கண்ணால் பார்க்குற கிரகம் சந்திரன் தான். மற்ற கிரகங்கள்லாம் இருக்கலாம், இமேஜினேஷன் தான் இருக்குது, ஆனால் அதை கண்ணால் பார்க்க முடியாது. நம்ம பூமியிலேருந்து பார்க்குற கிரகங்கள் 2 கிரகங்கள் தான், சூரியன், சந்திரன். இந்த கிரகத்தில் வந்து சந்திரன் இப்போ வளர்பிறை சந்திரனாக என்ன செய்கிறாரு, உங்கள் ராசிக்கு வந்து குருவோட சேர்ந்து குருவை வந்து சுபத்துவப்படுத்துவார். குரு ஏற்கனவே சுபர் தான், ஆனால் வக்கர நிலையில் இருக்கிறாரு வருகிற மார்ச் 11 வரைக்கும். அவரை கொஞ்சம் சுபத்துவப்படுத்திட்டு அந்த சந்திரனால் சுபத்துவமான குரு கொஞ்சம் ஒளி புரிந்திய குருவாக மாறி அந்த 5 கிரகங்களையும் பார்ப்பார். தன்னோட 9ஆம் விசேஷ பறவையால் 9ஆம் பறவையால் 5 கிரகத்தை பார்ப்பார். சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், ராகு, இந்த 5 கிரகத்தை பார்க்குறது மிகச்சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடம் வந்து ரொம்ப வலுப்பெறும். நல்லா இருப்பீங்க, புகழ் பேர் அந்தஸ்தோடு இருப்பீங்க. அப்பா வழி உறவு முறையில் கிடைக்கும், அப்பா வழியில் சில பங்களிப்பு கிடைக்கும். பங்காளி விஷயத்தில் நல்லா இருக்கும், ஏற்றதாளம் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற பாக பிரிவினை விஷயம் நல்லா இருக்கும். நிலம், மனை, வீடு சம்மந்தப்பட்ட காரியம் நல்லாயிருக்கும். தோட்டம் தருவு நல்லாயிருக்கும். விவசாயம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கிரகங்கள் எல்லாமே சுபத்துவம் அடையும். அந்த எந்த நாள் 26, 27, 28 அது உங்கள் ராசியிலிருந்து தான் நடக்குது. ஏன்னா உங்கள் ராசியில் தான் குரு இருக்கிறாரு, மிதுனத்தில் தான் குரு இருக்கிறாரு. ஸோ மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருந்து புனர்பூச நட்சத்திரத்து வரைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் என்னைக்கு சார் வருது அப்படி பார்த்தோம்னா, மிருகசீரிஷம் நட்சத்திரம் வந்து 25ஆம் தேதியே வந்துடுது. சரியா, 25ஆம் தேதி மதியத்துக்கு மேலே வந்துடுது. ஸோ 25ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு இருக்குது 25, 26, 27, 28. சரியா, இந்த 4 நாட்கள் வந்து முத்தான 4 நாட்களுமே வந்து நல்லது நாளும் நடக்கும். சரியா, இந்த 4 நாட்கள் மிகச்சிறந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, மிகச்சிறப்பாக இருக்கும். 28ஆம் தேதி காலையில் 9:50 வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு. சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ 25, 26, 27, 28 இந்த 4 நாட்கள் மிகச்சிறப்பான நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, சிறப்பாக தான் இருக்குது. வேறு என்ன சார் பலன்கள் அப்படி பார்த்தோம்னா, மற்ற பலன்கள் வந்து வருஷப்படுத்துகிறேன், பொறுமையாக கேளுங்க. 3 நட்சத்திர நாதர்கள். மிருகசீரிஷம் செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாய் நல்ல நிலமையில் தான் இருக்கிறாரு. திருவாதிரை ராகு நட்சத்திரம், ராகு நல்ல நிலமையில் தான் இருக்கிறாரு. புனர்பூசம் குரு நட்சத்திரம், அவரும் சுபத்துவம் அடைய போகிறாரு சந்திரனால். ஸோ 3 நட்சத்திர நாதர்கள் நல்ல நிலமையில் தான் இருக்கிறாங்க. நல்ல விதமாக நடக்கும். அந்தந்த கிரகத்துடைய காரகத்துவம் நல்லா நடக்கும். செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க நல்லா இருப்பீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இராணுவம், மிலிட்ரி, ஹோம் கார்டு வேலையில் இருக்க நல்லாயிருக்கும். கட்டட கலைஞர்கள், சிவில் இன்ஜினியர்ஸ், கட்டட சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, டீ ஷாப், காஃபி ஷாப் வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். அதுபோல் பிளட் பேங்கில் இருக்கிறவங்க, தோல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ செவ்வாய் சம்மந்தப்பட்ட காரியங்கள், விவசாயம், ரியல் எஸ்டேட், இது மிகச்சிறப்பாக இருக்கும். திருவாதிரை ராகு தான் சூப்பராக இருக்கிறாரு. சரியா, எல்லாரும் கூட சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு.
எல்லாத்தையும் நல்லா ஒரு இது பண்ணி விடுவார், சரியா என்கரேஜ் பண்ணி விடுவார். ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கணும், சரியா கொஞ்சம் உடல்நல பிரச்சனை பார்த்துக்கோங்க. ஆனால் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஜலதோஷம் பிடிக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க, ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க. சீதோஷண நல்லா மாறுது, குளிர்காலம் முடிஞ்சு வெப்பம் வரப்போகுது. அடுத்து உஷ்ணத்தை நோக்கி நம்ம டெம்பரேச்சர் நம்ம காலம் போகுது, சரியா. ஏன்னா சூரியன் வந்து அடுத்து கும்பத்திலிருந்து மீனை வந்து மேசத்தில் வந்து உச்சமடைவார், அப்போ தான் அக்னி நட்சத்திரம். அதனால் காலநிலை மாறுறதுனால கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. புனர்பூசத்துக்கு நல்லாயிருக்கும், சரியா. புனர்பூசத்துக்கு வருகிற 25ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். 11க்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். மார்ச் 11க்கு மேலே குரு வக்கர நிலையிலேருந்து வெளியே வந்துட்டாருன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்கும், சரியா. நேரில் நல்லா இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும், பணப்புழக்கம் நல்லாயிருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா இன்னும் கூடுதலாக சிறப்பாக இருக்கும். அவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டு நேர்கதியில் பயணமாக்கிடுவார். நேர்கதியில் ராசிக்கு 2ஆம் இடம் உச்சி விட்டு நோய்க்கு வந்தார்னா சூப்பராக இருக்கும். அடுத்த குரு பயிற்சி நல்லா இருக்குங்க உங்களுக்கு, சரியா. நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். எது தகவலாம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்நேரம் சித்தர் வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க. சித்தர் வழிபாடு கூடுதல் சிறப்பு. ஏன்னா ராசியில் வேறு குரு இருக்கிறார். 3 நட்சத்திரத்துக்குமே சித்தர் இருக்கிறாங்க. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். புனர்பூசத்துக்கு வந்து தன்வந்திரி, திருவாதிரைக்கு வந்து இடைக்காட்டு சித்தர், மிருகசீரிசுக்கு வந்து பாம்பாடு சித்தர். இந்த சித்தர்களுடைய வழிபாடு இப்போயே வச்சுக்கோங்க. குறிப்பாக குரு திசை நடக்கிறவங்க அந்த வழிபாடு பண்ணணும். குரு திசை 16 வருஷம் நடக்கும்போது கண்டிப்பாக இந்த சித்தர் ஃபோட்டோவை வீட்டில் வச்சு கும்பிடணும். இந்த ஃபோட்டோ வேணும்னா அடியங்கிட்ட கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க, ஃப்ரீயாகவே அனுப்பிவிடுவேன். 8807457629, சரியா. நிறைய நேரில் கேட்டிருக்கிறாங்க. மிதுன ராசியிலிருந்து நூற்றுக்கணக்கான நேர் கேட்டிருக்கிறாங்க, அனுப்பியிருக்கிறேன். இப்போதைக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த வருஷம் இதை காட்டிலும் நல்லாயிருக்கும். ஏன்னா குரு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அந்நேரம் நீங்கள் சித்தர் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சித்தர் வழிபாடுக்கு நிறைய பேர் வந்து வீடியோ கேட்குறாங்க. அவங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன், எல்லா ராசிக்கும் போடுவேன். சித்தர்கள் படத்தை வச்சு எப்படி வழிபாடு பண்ணணும், எந்த கிழமையில் எந்த நேரத்தில் எந்த முறையில் வழிபாடு பண்ணால் உங்களுக்கு பொருள் கிடைக்கும், அதை பற்றி சொல்ல போகிறேன். ஏன்னா சித்தர் வழிபாடு வந்து ரொம்ப முக்கியம். சித்தர்கள் 18 சித்தர்களும் இன்னும் இந்த பூமியில் தான், பிரபஞ்சத்தில் தான் இருக்கிறாங்க, அந்த பூமியில் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆத்மா இருந்துட்டு தான் இருக்குது, அருவமாக இருக்கிறாங்க, கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. எப்போ வேணாலும் வருவாங்க, எங்கே வேணாலும் வருவாங்க. ஏன்னா மூணு லோகத்தையும் அங்கே ஆண்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த சித்தர்களுடைய நினச்சி நம்ம தியானம் பண்ணணும். அந்த சித்த யோகத்தில் எப்படி எந்த முறைப்படி நம்ம அவங்கள தியானம் பண்ணோம்னா சித்துக்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். அஷ்டமா சித்திகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். காரிய அனுகூலம் இருக்கும், சரியா நேர்களே. அதுக்கு வேத ஜோதிடத்தில் இடமும் இருக்கணும். வேத ஜோதிடத்தில் இருக்குது, ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும், சரியா. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு, அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சித்தமெல்லாம் சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தர் வாக்கு சித்தர் குரல்னு ஒரு தலைப்பில் வீடியோ போடுறேன். சித்தர்களை பற்றி மிதுன ராசி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் வந்து நான் கூடுதலாக சொல்கிறேன். இருப்பினும் இந்த வீடியோவில் ஒரு முன்னோட்டமாக சித்தர் வழிபாடையும் பண்ணுங்க, குருவர்கள் கிடைக்கும், சரியா. அது வருகிற அந்த 25, 26, 27, 28 அன்றைக்கி சித்தரில் கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குருச்சந்திர யோகம். ஸோ அன்றைக்கி வந்து இந்த சித்தர் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த 4 நாட்களில் சித்த யோகம் வரும். அதை வேணால் நான் எடுத்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான், சரியா. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அந்த 4 நாட்களில் சித்தர் இந்த நாள் இருக்குது, இன்னும் இந்த 4-5 நாள் இருக்குது. அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் அது எப்படி வழிபாடு பண்ணணும்னு, சரியா நேர்களே. சித்தர் போய் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். சித்தர் வழிபாடு 25, 26, 27, 28 இந்த 4 நாட்களில் 26, 27 இந்த 2 நாட்கள் சாலிடாக குருவும் சந்திரன் சேர்றாங்க, சரியா. 25 மதியத்துக்கு மேலே தான் வராரு. 28 காலையில் 10 மணிக்கு மேலே அங்கே போயிடுவார், கடகத்துக்கு போயிடுவார். ஸோ 26, 27 ரெண்டுமே நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி சித்தர் வழிபாடு பண்ணலாம். அதுக்கு வந்து தனியாக வீடியோ போடுறேன். ஓகே நேர்களே, இந்த சித்தர்கள் ஃபோட்டோ வேணால் வாங்கிக்கோங்க. ஏன் சித்தரில் வந்து நான் இம்பேக்ட் கொடுக்குறேன்னா, சித்தருடைய வழிபாடு வந்து மிதுன ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா மிதுன ராசிக்கு வந்து குரு ரொம்ப முக்கியமானவர், எதிர் வீட்டுக்காரன். அதனால் வாழ்நாள் முழுக்க சித்தர் வழிபாடு பண்ணணும். நட்சத்திரத்துக்கு வேண்டியவர் வாழ்நாள் முழுக்க பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் மிதுன ராசிக்கு மாரகம் பண்ணுறவர் குரு பகவான் தான். அதனால் அந்த மாரகத்திலேருந்து வெளியே வந்துடலாம். அதுபோல் குரு ராசி மிதுன ராசியில் வந்து மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களாம் கண்டிப்பாக பண்ணணும். பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும், அமோகமாக இருக்கும். மற்ற லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுப்பாரு. ரிஷப லக்கணம், துலா லக்கணத்துக்கு 50% தான் பலன்களை கொடுப்பாரு. கன்னியா லக்கணம், துலா லக்கணத்துக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. துலா லக்கணத்துக்கு வந்து சுமாராக தான் கொடுப்பாரு. மகர கும்ப லக்கணத்துக்கு 50% தான் கொடுப்பாரு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஓகே நேயர்களே, இந்த காலகட்டத்தில் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும், சரியா. இப்போ உள்ள கிரக நிலைகளை பார்த்தோம்னா அடுத்து வரை நாட்களுக்கு உங்கள் பிரச்சனைகள் எது இருந்தாலும் ஓரளவு பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆகி நிம்மதியாக இருப்பீங்க. வெளியே கொடுத்துருந்த கடன்கள்லாம் வசூலாகும். யாருக்குனாச்சும் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா திருப்பி வந்து கொடுத்துருவாங்க. அட்லீஸ்ட் வட்டியினாச்சும் கொடுப்பாங்க.
உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு மேலதிகாரிகிட்ட நல்லா பழகுவீங்க. ஒரு ஒத்துமை இருக்கும், ஒரு யூனிட்டி இருக்கும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும், நல்ல லாபம் இருக்கும். விவசாயிகள் நல்லா இருப்பீங்க. சரியா, அக்கறையாக இருப்பீங்க, காரியத்து மேலே கண்ணாக இருப்பீங்க, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகள் மக்கள் நல பணியில் நல்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க. மக்கள் நல வெகுஜன தொடர்பு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. கலை தொடர்பு, கலை, இயல், இசை, நாடகம், சின்னத்திரை, வெள்ளித்திரை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். ரசிகர்களோட ஆதரவு இருக்கும். புதிய கான்ட்ராக்ட்லாம் ஒப்பந்தமாகும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தமாகும். அது மூலிமா வருமானம் வரும். பெண்கள் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் கோட்லாம் வாங்கி போடுவீங்க. ஆடை ஆபரணங்களாம் கடையில் போய் வாங்கிடுவீங்க. அடுத்த வரை நாட்களில் நல்லபடியாக இருக்கும். மாணவர்களும் நல்லா படிப்பீங்க. சரியா நேரில் இது ஒரு இன்ஸ்டண்ட்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு அடுத்த வரைகின்ற ஒரு 10 நாளுக்கு சொல்கிறேன். அடுத்து பலனை ரிவைஸ் பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள். போதி ஜோதிடத்துலேருந்து நிறைய தகவல் சொல்கிறோம். எதுவும் தகவல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தசாபுத்திக்கு பரிகாரம் வழிபாடு இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். சார், எனக்கு சனி திசையில் புதன் புத்தி நடக்கு, நான் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு இந்த தசா புத்தி லக்கணம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். சரியா, பிரச்சனையை சொன்னீங்கன்னா அது பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவேன். சார், எனக்கு லக்கணமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எனக்கு இந்த பிரச்சனை நடக்குது, எனக்கு கடன் பிரச்சனை, ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்தேன் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறேன், அதுக்கு என்ன சார் செய்யலைன்னா கண்டிப்பாக இந்த சாமியை கும்பிடுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, அதை சொல்லுவேன். ஓகே நேர்களே, நிறைய உங்களுக்கு தகவலை நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அனைவருக்கும் நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ், நியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் பாருங்கள். ஹை பட்டன் ஆன் பண்ணுங்கள். ஹை பட்டன் ஆன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது. சரியா, அடுத்த வரைய நாட்கள் மிக சிறப்பாக இருக்குது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. வழிபாடு 2 வழிபாடு பண்ணுங்கள். சரியா, வழிபாடுனா சிவன் கோயிலுக்கு போங்க. செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்தியை கும்பிட்டு முருகப்பெருமானை கும்பிட்டுவாங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். மற்ற கிரகங்கள்லாம் சாதகமாக தான் இருக்குது. ஸோ சூரியன் செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ராகுபடியில் போகிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகத்தான் செய்யும். அதுக்கு சிவன் ஆலயத்துக்கு தான் போகணும். சிவன் ஆலயத்துக்கு போய்ட்டு சிவசக்தியை கும்பிட்டு முருகப்பெருமானை கும்பிட்டுவாங்க. செவ்வாய்க்கிழமை போங்க. சரியா, செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 சிவன் கோயிலுக்கு போங்க. தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஆத்மபலம் அதிகம் இருக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால ஆத்மபலம் அதிகம் இருக்கும். அதுபோல் சூரியன் இப்போ 6வது கதியில் போகிறாரு, உச்சவிட்ட நோக்கி போகிறாரு. இந்நேரம் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா தைரியமாக இருப்பீங்க, ஃபோர்ஸாக இருப்பீங்க. சரியா, நல்லா இருக்கும். உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா, எதிரி எவன்டா அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அடித்து தோசம் பண்ணுவீங்க. அது மிதுனத்துக்கு சூரியன் நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் அவர் ரொம்ப நண்பரை ஏற்றுக்கின்றவர். ஸோ மிதுனத்துக்கு சூரியன் ஓரளவு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. ஏன்னா அவருடைய ராசிக்கு உங்கள் ராசி 11ஆம் இடம் வருது. சிம்மத்துக்கு மிதுனம் 11ஆம் இடம். ஸோ சிம்மத்துக்கு அதிபதி யார்? சூரியன். சூரியனுக்கு ஒரு லாபத்தை கொடுக்குறவர் யார்? புதன் தான். ஏன்னா சிம்ம ராசி 11ஆம் இடம் மிதுனம் வர்றதுனால அந்த சிம்ம ராசி கொண்ட சூரியனை நீங்கள் எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் வரும். சரியா, நல்ல லாபம் இருக்கும். சரியா நேயர்களே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் ஈடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.